வணக்கம். நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாளையம் வந்து கம்மம் போகிற பாதை வழியில் ட்ரீஸ் ஃபவுண்டேஷனோட ஒரு இடத்துல எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இலவச பாத சிகிச்சை மையம் வந்து வச்சுருக்காங்க. இது எப்படி வந்து உருவாக்குறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாத மிஷினை வச்சு இது வந்து காந்த அலைகளை பயன்படுத்தி ஒரு அரை மணி நேரம், ஒரு நாளையில் 30 நிமிஷம் வந்து தொடர்ந்து இதை பண்ணால் நம்ம உடலில் இருக்க அனைத்து இதயம், மூளை, நரம்பு, கை, கால் அப்படின்னு அனைத்து சுறுசுறுப்படையும். நம்ம தினமும் தூக்கம் வரும், சரியாக பசி எடுக்கும், சரியாக நம்ம யூரின் போகணும், பாத்ரூமா அப்படி சரியாக அனுப்பி செய்யும். நிறைய பேருக்கு டீ குடிச்சா இல்லை ஒன்று பிஸ்கட் சாப்பிட்டா தான் உங்களுக்கு வந்து காலையில் பாத்ரூம் போவேன் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் இது மூலமாக வந்து தன்னை ரத்த ஓட்டம் வந்து சீராகி நிறைய இடத்துல நம்ம இயற்கையாகவே வந்து ஆரம்பிச்சிடுவோம். இங்கே இந்த முகாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் நடக்கும். இந்த 15 நாளில் யார் வேணால் வந்து இலவசமாக இங்கே வந்து சிகிச்சை எடுத்துகிட்டு போகலாம். இப்பயே ஒரு 30 பேருக்கு மேலே வந்து இங்கே வந்து சிகிச்சை எடுத்து போயிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் சிகிச்சை எடுக்க வந்துட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து இங்கே பயணம் கேட்குறீங்க. யூனியன் ஆஃபீஸ் வந்து எதிர நீங்கள் நேரம் சேர்ந்து உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரீஸ் ஃபவுண்டேஷன் போட்டு இங்கே ஒரு அலுவலகமே இருக்கும். நீங்கள் வந்து இலவசமாக முகாம் எடுத்துக்கலாம். இதோட நிறுவனர் மதியப்படி ரியாஸ் எடுத்துக்குவோம். அது மட்டும் இல்லாமல் இது அங்கேருந்து முன்னாடி கர்நாடகா, ஆந்திரா போட்டு நிறைய இடங்களில் கிளைகள் வச்சு இப்போ கடைசியாக நம்ம பாளையருக்கு வந்து வர செஞ்ச ஐயாவுக்கு ஒரு இதை பயன்படுத்தி 15 நாள் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் சிகிச்சை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தனியாக மிஷினை வீட்டிலே வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் என்ன கட்டில் விட எந்திக்க முடியாதவங்களுக்கு கூட நம்ம வந்து அதுக்கு மாதிரி செட்டப் பண்ணி அவங்க சிகிச்சை எடுத்துக்கிற முறை இருக்குது. வாங்கி பயன்பெறுங்கள் உடல் நண்பர்கள். உங்கள் குடும்பத்தில் யாராக இருந்தாலும் 15 வயசுக்கு மேற்பட்ட யாராக இருந்தாலும் இதை உங்களுக்கு கால் வலி, கை வலி என்ன இருந்தாலும் இதை வாங்கி இந்த முறை வந்து கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் வந்து பாத அழுத்த சிகிச்சை முறை மூலமாக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம டெக்னாலஜியாக வளர்ந்ததுக்கப்புறம் ஒரே ஆள் இப்போ ஒவ்வொருத்தாளாக போய் காலை பிடிச்சி இப்போ அழுத்த முடியாது. ஏன்னா இப்போ ஒருத்தர் சோர்வடைஞ்சிட்டாருன்னா அடுத்த வரவங்களுக்கு அந்த சிகிச்சை சரியாக கிடைக்காது. அதனால் காந்த அழுத்தம் மூலமாக இந்த மிஷின் மூலமாக வந்து இதை கொடுத்துட்டு இருக்காங்க. 15 நாள் இலவசமாக வந்து நடத்துகிறாங்க. இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு நாள் வச்சு பார்த்து உங்களுக்கு வந்து வலி குறைஞ்சி அப்படின்னா அது வந்து ஆரம்ப நிலையில் இருக்குதுன்னு அர்த்தம். இதே இது உங்களுக்கு இன்னும் வலி கூடுது அப்படின்னா இது வந்து ஒரு முத்தி போன நிலையில் இருக்குது. அதனால் அது கொஞ்சம் வலி அதிகமாகி தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும்னு சொல்லி இதை ஒரு நாள் வச்சு பார்த்தீங்கன்னாலே உங்கள் உடலில் என்ன பிரச்சனை அது எப்படி சரி பண்ணலான்னு சரியாக சொல்லிட்டாங்க. மாத்திரை, ஊசி எந்த விதமே இல்லாமல் இதை நீங்களே பண்ணிக்கலாம், பத்தியமே இல்லாமல். இதை பற்றி ஐயாட்ட ஒரு சில வார்த்தை இருக்குது. இது தம்பி சொன்னது போல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு பண்டைய கால சிகிச்சை முறை. இந்த மருத்துவ முறைக்கு பேர் வந்து பாத அழுத்த சிகிச்சை முறை. இந்த பாத அழுத்த சிகிச்சை முறை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் விரல் வெட்டி என்ற அளவுக்கு தான் இருக்கிறாங்க. இப்போ குறிப்பாக சொன்னால் ஒரு 12 to 14 பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க இங்கே இருக்கக்கூடிய கோடான மக்கள் இருக்காங்க. அத்தனை பேருக்கு இந்த முறையை கொடுக்கணும்னா கஷ்டம். அதனால தான் கம்பெனியும் அப்படிங்கிற நிறுவனம் நினைச்சிருக்காங்கன்னா இந்த பாத அழுத்த சிகிச்சை முறை வந்து ஒரு இயந்திரம் மூலமாக, அதாவது கருவி மூலமாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கருவி எப்படி பயன்படுதுன்னா இது வந்து காந்த அதிர்வுகளை ஏற்படுத்தி அந்த காந்த அதிர்வலைகள் மூலமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி சீரான முறை இயக்கி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கு ஒரு குணமாக்கக்கூடிய வகையில் இந்த கம்பெனியை வந்து இந்த தெரப்பி வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேனி மாவட்டத்தில் உத்தமபாளையத்தில் நம்ம ட்ரீஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக 15 நாளுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம், இதை வந்து இலவசமாக வந்து பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரீஸ் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சிருக்கேன். அவங்க தொடர்ந்து மக்கள் சேவையில் இருக்கிறாங்க. கல்வி மட்டும் இல்லாமல் மருத்துவம் மட்டும் இல்லாமல் நிறைய சேவைகள் வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வரும்போது தான் நாங்கள் வந்து அவங்களை அணுகும் போது எங்களுக்கு இந்த எங்கள் கம்பெனியை வந்து இந்த பாத அழுத்த சிகிச்சை முறையை வந்து மக்களுக்கு பயன்படும் வகையில் நீங்கள் செஞ்சு கொடுன்னு கேட்குறப்ப நாங்கள் ஒரு 15 நாள் இந்த முறையை வந்து இங்கே வந்து இலவசமாக கொடுக்க முன் வந்திருக்கோம். ஸோ மக்கள் அனைவரும் இந்த முறையை எடுத்து பயன்படுமாறு உங்களை வந்து மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஸோ அதனால தான் நம்ம என்ன செய்யறோம், நீங்கள் காலை சிறுக்கு இதில் சிறுக்கி அப்பார்ட்மெண்ட் இருக்கீங்க, அப்போ அதில் கரண்ட் இல்லை அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு காலில் தங்க வச்சா கரண்ட் வச்சா தெரியாது, கையில் தொட்டா சாக்கு அடிக்குன்னு சொன்னோம். அப்போ கையில் தொட்டு பார்த்தீங்க சாக்கு அடிச்சா இல்லை. அப்போ இந்த கையில் தொட்டு அது என்ன தொட்டு பாருங்க, தடவை பாருங்க, சும்மா தடவை பாருங்க. உங்கள் கால் பாதம் நீங்கள் வச்சிருக்கீங்க இல்லை, அது தடவை பாருங்களேன். செப்பல் வைக்கிற மாதிரி இருக்கு. அது என்ன பொருளாக இருக்கு? அது ஒரு ரப்பர். நல்லா தெரியும், ரப்பர் தானா? நீங்கள் சொன்னா தான் அடுத்த இடத்துக்கு போவேன். பிளாஸ்டிக்கா, ரப்பரா? நம்ம பண்டைய கால முறைப்படி 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மருத்துவர்கள் நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, பாதத்தின் மூலமாக என்ன செஞ்சாங்க, அழுத்த
கொடுப்பது மூலமாக நம்ம வந்து மருத்துவம் கொடுத்துருக்காங்க. அதை தான் நீங்கள் நம்ம என்ன செய்யறோம், இந்த மிஷின் மூலமாக கொடுக்குறோம். அப்போ இந்த மிஷின் பேர் என்னது சொல்லுங்க? காந்த அறிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருவி. இதை வந்து நம்ம சாப்பிட சொல்லணும். பாத அழுத்த சிகிச்சை இருக்கக்கூடிய ஒரு சாதனம். பாத அழுத்த சிகிச்சை இருக்கக்கூடிய ஒரு சாதனம். சரிங்களா? அக்கு பஞ்சரா அக்கு பிரஷரா பிரஷர். இப்போ சொல்லணும்னா நான் சொல்றது உங்களுக்கு கிடைக்காது. அது வந்து என்ன செய்யாது, புரியாது. அதனால நீங்க ஒரே இங்கே ஊசி குத்துற அதே போல உங்களுக்கு இங்கே என்ன செய்யணும், நம்ம வந்து மருந்தோ மாத்திரையோ கொடுத்து இல்லை ஏதோ ஒரு ஆய்வு மட்டும் கலந்து ஏதோ என்ன செய்யலாம். நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படியே உட்கார போறீங்க, திரும்ப அப்படியே என்ன செய்ய போறீங்க, இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்கள் போக போறீங்க. அப்போ இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மூலமா, இந்த தெரப்பி எடுக்கிறது மூலமா உங்களுக்கு நீங்கள் முதல் தான் எடுத்துருக்கீங்க. இது வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு 1/2 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த 1/2 மணி நேரம் எடுக்கிறது மூலமாக என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னா, இந்த முதல் நாள் வந்து எடுக்கிறீங்களா, இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன மாற்றம் கிடைக்கும்னா, நல்லா தூக்கம் வரும், நல்லா தூக்கம் வரும். அடுத்து நல்லா பசி எடுக்கும், நல்லா பசி எடுக்கும். அடுத்து உடம்பு வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பான மாதிரி இருக்கும். இப்போ நீங்க எல்லாருமே வந்து என்னன்னா, இப்போ ஒரு சும்மா ஒரு முன்னுரிமை தான், அதாவது ஒரு முன்னுரிமை மட்டும் தான் கொடுத்துருக்கேன். நீங்க ஒரு நாள் வர உங்களுக்கு புது புது தகவல்கள் ஒரே நாளில் கொடுத்தா உங்களுக்கு புரியாது, தெரியாது. அதனால வந்து உங்களுக்கு படிப்படியாக கொடுக்கும். முதல்ல வந்து இது என்ன செய்யும், வேலை செய்யும். ஏன்னா நம்மளுடைய உடம்புல ரத்த ஓட்டம், அதாவது என்னன்னா நம்ம 2 கால்களுடைய பால்களுடைய நரம்பு முடிச்சுக்கிட்டு என்ன செய்யுது, அதாவது ஒருமித்த செயல்பாடுகள் இருந்தால் மட்டும்தான் நம்ம வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் என்ன செய்யும். அதனால நம்ம நடக்கும்போது என்ன செய்யலாம், நம்ம ஏன் நடக்க சொல்றோம் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்கு. அதை பண்ண சொல்லுவாங்க. அப்போ அந்த நடக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அது மாதிரி நீங்கள் 2 கால்கள் மேலே எடுத்தா மட்டும்தான் அந்த ஃபீல் கிடைக்கும், அந்த உணர்வு கிடைக்கும். இப்போ எடுத்து உள்ள வச்சுக்கிறேன். இறைவன் குர்ஆனிலே கூறியிருக்கிறார், உங்களுடைய உடலிலே உங்களுக்கு படிப்பினை இருக்கின்றது, நீங்கள் படிப்பினை பெற வேண்டாமா என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், உடலுக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன என்று கூறியிருக்கிறார். மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, அதே போன்று தன்னுடைய உடம்புக்கு நாம பாதுகாத்துக் கொள்வது கடமை. அக்குபஞ்சர் வந்து அந்த தொடுதல் கால்களை நீ போட்டிருக்காங்க. வெறுங்காலில் நடக்கும்போது அதில் அந்த பாதங்களில் கிட்னிக்கு, குடலுக்கு, இருதயத்துக்கு என்னென்ன அந்தந்த இடத்துல டச் பண்ணோம்னா உடம்புக்கு நல்லதுங்கிறத படுத்தப்படும். இப்ப இதன் மூலியமா வந்து நம்ம ரத்தோட்டம் ஒரு காலத்துல உழைப்பு இருந்துச்சு. எதுக்கு எடுத்தாலும் உழைப்பா இருக்கும். பாத்ரூம் போனா ஆத்துக்கு போகணும், குளிக்க போனா ஆத்துக்கு போகணும், மாவாட்டு எல்லாமே உழைப்பா இருந்துச்சு. எல்லாமே சுவிச்சு கொண்டு. அதனால ரத்த ஓட்டங்கள் கம்மியானது காரணமாக ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, பலவிதமான நோய்கள் அந்த ரத்த ஓட்டம் சரியா ஓடாதனால அப்ப அந்த ரத்த ஓட்டங்களை ஓட்டுவதற்காக வேண்டி கை கால் சிகிச்சை தூண்டக்கூடிய நிகழ்ச்சி ஏற்படும். உதாரணமா அக்குபஞ்சருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் டச் பண்றது, தொடுதல். அந்த தொடுதல் தான் என்ன சாதாரண தொடுதலாம் நினைக்கிறோம். நம்ம ஏடிஎம் போனாக்கா அதை டச் பண்ணாம காசு வராது. நம்ம செல்போன் வைக்கணும், அதை டச் பண்ணாம என்ன செய்யாது, செல்போன் வேலை செய்யாது. சாதாரண தான், ஒரு விரல் தான், அதுல உலகமே இருக்கு. நம்ம லேசா நினைச்சிடக்கூடாது. அதனால வந்து நீங்க இது ஒரு கேள்வி கேட்டாலும் இதுல என்ன கிடைக்கும் நினைக்காது. அதுல அணுச்சுகளுக்கு தான் தெரியும். அவங்களுடைய அணுச்சுகள் நம்ம ஒவ்வொரு நம்ம சின்ன
போய் பாருங்க, பிள்ளைங்க மாணவர்கள் வந்து சரியாக படிக்கலன்னு வச்சுங்களேன், இந்த பையனை பிடிச்சி காதை பிடிச்சி வாத்தியார் அடிச்சுவாரு, திருவார் காதை பிடிச்சி. ஏன் காதை பிடிச்சி திருவாருன்னா அந்த காது வந்து நல்ல உணர்வு உள்ளது, அது பிரெயினோட சம்மந்தப்பட்டது. அதை பிடிச்சி திரும்பும்போது அவர் ஏதோ ஒரு மைண்டில் இருக்கிறவர், வெளியில் இருக்கிறவர் இங்கே வருவார், பள்ளிக்கூடத்துக்கு வருவார், நம்ம படிக்கணும்பா உணர்வு வந்து வாங்க. அதனாலதான் வாத்தியார் வந்து காலை பிடிச்சி திரும்பும்போது அவர் நல்லா படிக்கிறார். அப்ப அந்த டச், காதுல அக்குபஞ்சர் நிறைய இருக்கு, கையில நிறைய அக்குபஞ்சர் இருக்கு, காலில் இருக்கு. இந்த மூணுலயே ரொம்ப முக்கியமான அக்குபஞ்சர் எல்லாம் உடலுடைய தோல் மூலியமாக பல உணர்வுகள் இருக்கு. சூடு எல்லாமே உணர்வு. இறைவன் வந்து நாக்குல வந்து போக்குறது, இனிக்கிறது, கசக்கிறது, எத்தனை உணர்வு இருக்கு நாவல. மூக்குல பாக்குறோம், மூக்குல எவ்வளவு நறுமணம் இருக்கு, ஒவ்வொரு நறுமணங்களையும் அது என்ன மனம்ங்கிறது மூக்கு மூலியமா உணர்வுகள் தான். அதுல எத்தனை விதவிதமான இதை வந்து நுகரக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை இறைவன் கொடுத்துருக்கேன். அது மாதிரி வந்து இந்த கால்கையில பல உணர்வுகள் இருக்கின்றன. அந்த உணர்வுகளை தூண்டக்கூடியதான் இந்த அக்குபஞ்சருடைய சிகிச்சை. இதை மனிதர்கள் செய்து வேண்டால் ஒரு ரத்த ஓட்டம் சரியாகும் போது உடல் நன்றாக இருக்கும். அது உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை. அதை செய்வதில் நாம் அனைவர்களுமே ஈடுபட வேண்டும். இந்த ஏற்பாடு செய்ததற்காக வேண்டி ஹெல்த்தி வெல்னஸ் சென்டர் அவர்களுக்கும் தன்னார்வ அறக்கட்டளை ட்ரஸ்ட் ஃபவுண்டேஷன் இந்த 2 ட்ரஸ்ட் யார் யார் இதற்கு உதவினார்களோ அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்கிறேன், வளமுடன். அஸ்ஸலாமு அலைக்கும். மக்களுக்கு நிறைய நோட்டீஸ் கொடுத்துட்டோம். நிறைய பேர் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் இருக்குது. நீங்களும் சிகிச்சை எடுத்துட்டு அதோட பலனை அடுத்து பாளைய மக்கள் எல்லாம், ஏன்னா 15 நாள் நடக்குது. இடையில ஒரே ஒரு நாள் எலெக்ஷன் அன்னைக்கு மட்டும் ஓட்டு போடுறதுக்காக மனித உரிமைக்கு நல்லாட்சி அப்படிங்கிறதுக்காக அதுக்காக கொடுக்கலாம். அதை பயன்படுத்திக்கிங்க. சிகிச்சையில் ஏதாவது மேற்கொண்டு டவுட் எது இருக்குன்னா நம்ம அது புரியது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு நோய் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து தலைவலி இருக்கும், அதுக்கு எப்படி பண்ணிக்கிறா என்ன இது. ஒரு சிலருக்கு கால் பெயின் இருக்கும். எல்லாமே வந்து இரத்த ஓட்டத்தில் இவங்க ஒரு 1/2 மணி நேரம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் 4 நேரம் கூட ஒரு வாக்கிங் போகிற மாதிரி 1/2 மணி நேரம் நீங்கள் வாக்கிங் போகிறது, ஜாக்கிங் போகிறது எப்படி இருக்கோ அதுக்குரிய இது வந்து உடம்புக்கு கிடைக்குது. ஒரு வயசானவங்க ஜாக்கிங் பண்ண முடியுமா? அதுவும் வெளியில் ரோட்டை வீட்டை விட்டு இறங்கினாவே ஒரு சிலர் ஐயரை போடுவாங்க, பக்கத்து பார்க்குறாங்க எதுன்னு. ஆனால் இது வந்து நீங்கள் இந்த பயனை அடைஞ்சிட்டிங்கன்னா காலை அணுகி அந்த மிஷினே கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அதுக்குரிய ரேட்டு 25,000 ரூபா ரேட்டில் தான் இருக்குது. வாங்கிக்கலாம். அதுலேயும் அவர் கன்செஷன் பண்ணி தர சொல்லுவோம். நீங்கள் வந்து இப்போ ஜென்ஸு தான் அதிகமாக இருக்கீங்க, லேடிஸ் யாருக்கு ஒரு வந்துருக்காங்க, அவங்களுக்கும் எடுத்து சொல்லணும். வந்து போட்டுட்டு நீங்களும் இப்போ வந்து என்னடா லேட்டாகுதுன்னு நினைக்கிறேன். முதல் நாள்னால கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணதில் இந்த டைம் ஒவ்வொரு ஆரம்பிக்கலாம். அடுத்தா வந்தால் டக்குன்னு போட்டுட்டு போய்க்கலாம். நோட்டில் ரிஜிஸ்டர் நம்பரு இது கொடுத்துருங்க. வர்ற டயத்தையும் நீங்களே சூஸ் பண்ணி அவர் கொடுத்துக்கலாம். அவர் அதுக்கு வேண்டிய ஹெல்ப் பண்ணுவார். 15 நாள் வந்து நீங்கள் உங்களுக்கு எனக்கு 4 மணி இந்த காலையில் 11 மணிக்கு வர முடியும்னா அதை சொல்லிடுங்க. ஒரு சிலர் மதிய லஞ்சுக்கு பிறகு வரேன்னா அந்த டயத்தை அவர் சொல்லிங்கன்னா அவரை அரேஞ்ச் பண்ணிக்குவார். தலைவர் அஜிஷ் தான் சொன்னார், அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது எங்களுக்குலாம் வரப்போ கரெக்டாக இருக்கணும். அவர் ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியிருக்கு. இடையில வந்துட்டு நம்மளுக்கு இப்போ போயிட்டு இருக்கிறத பிரேக் பண்ணி வர்றாரு. அப்போ எல்லாருக்குமே ஒவ்வொரு வேலை இருக்கும். அப்போ அதை நீங்கள் தான் சொல்லணும். நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணிட்டோம், இதில் பயன்படுத்திங்க. இலவசமான ஒரு இது மேற்கொண்டு டீஸ் மூலியமாக நாங்கள் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இலவச முதியோர் இல்லத்துக்கு உணவு கொடுக்குறது, தேர் இழுத்த டயத்தில் இலவசமாக மோர் கொடுத்தோம். அப்புறம் வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போனவங்களுக்கு எல்லாத்துக்குமே குளுக்கோஸு, பிஸ்கட், அந்த தண்ணி பாட்டில் மற்ற இதெல்லாமே கொடுத்தோம். 100 பேர் கிட்ட இப்படி ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
இதே மாதிரி இப்போ என்னோட ஆர்கனைசேஷன் வந்து பாபு சார் வந்து இதை எடுத்து சொல்லி இப்போ ரம்ஜான் டேட்டில் கேட்டதுக்கு அப்போயே ஆர்கனைசேஷன் அப்போயே ஓகே பண்ணிட்டோம். இடையில இந்த ஒரு ரம்ஜான் முடிஞ்சு பண்ணுறோம். இதே மாதிரி வேறு எது நடத்தணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதெல்லாம் இங்கே சொன்னீங்கன்னா இங்கே தன்னார்வலர்களுக்கு அதை முழுமையாக செயல்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு நல்ல தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்புக்கான நன்றி. நல்ல அனைவரும் பயன்படுத்துகிறேன். உணர்வும் செயல்படின் உலகில் உணர்வும் உள்ளமும் வாழும் அப்படின்னு சொல்லி குரல் இருக்கு. இப்போ வந்து நம்ம உத்தமாவில் அந்த ஏரியா பகுதியில் சுற்றுவட்டார பகுதியில் கம்பத்தில் சில தன்னார்வலர் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில வந்து உதவிகள் செஞ்சு தர்றாங்க. அதே போல் வந்து நம்மளும் கலந்துக்கிற விஷயமா இந்த ட்ரீஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக வந்து அதிகமாக அந்த உத்தமாவளை சுற்றுவட்டார பகுதிகளில் வந்து கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், பிறருக்கான வழிகாட்டுதலாக இருக்கட்டும், இந்த உதவிகளை வந்து தொடர்ந்து வந்து ட்ரீஸ் ஃபவுண்டேஷனுக்கும் அதை இயக்கிக்கிட்டு வர்ற சகோதரர் வந்து நஜீம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அருமை தம்பி, நான் நேசிக்கிற ஒரு தம்பி, அது அவர் இருக்கும்போது போலக்கூடாது, அது வந்து இறைவன் அவருக்கு கொடுத்த கொடை. அப்போ அந்த பயணம் வந்து அவர் வந்து என்ன செய்கிறாரு, தான் வாழ்ந்தால் பத்தாது, பிறரை வாழ வைக்கணும், பிறருக்கு வந்து என்ன செய்யணும். அதாவது இப்போ நான் போனேன்னா அவனுக்குள்ளே உட்காந்து எழுதுனேன்னா எனக்கு இன்றைக்கி எவ்வளவு கிடைக்கும், இதை வச்சு நான் என்ன வாங்கலாம்னு நினைப்பேன். ஆனால் தம்பிக்கு வந்து 500 ரூபா எடுத்துனா இதை வச்சு அந்த அவருக்கு வந்து மருத்துவ உதவி கேட்டார், அதை நம்ம கொடுக்கலாமே, இல்லை அவர் படிப்புக்கு கேட்டார் அதை கொடுக்கலாம்ன்ற ஒரு சிந்தனையில் இருக்கும். அந்த சிந்தனையை வந்து இறைவன் அவருக்கு கொடுத்ததுக்காக அவருக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். பார்த்து அதுவும் வந்து எங்களுடைய வரிகள் வழிகாட்டி சார்பாகவும் டியூல் டெய்லி சார்பாகவும் அவரை வந்து பாராட்டாமல் இருக்க முடியாது. அவருக்காக இந்த ஒரு வாழ்த்தா இப்போ இது வந்து தம்பிக்கு மட்டும் இல்லை, இது வந்து அனைவரும் சார்பாகவும் நீங்கள் ஏற்றுக்கோங்க. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நஜீம் அவர் இருக்காருன்னா அரசு மருத்துவமனையில் பணி செஞ்சாலும் அவர் வந்து அதாவது வந்து தன்னுடைய வேலையை வந்து நேசிச்சு, அதாவது அதுக்குள்ளே அர்ப்பணித்து அந்த வேலையை செய்வார். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் வருவாங்க, அவங்களுடைய வேலையை வந்து கடமையாக செய்வாங்க. சரி, நமக்கு 3 மணி நேரம் இருக்கு, அந்த 3 மணி நேரத்துக்குள்ள இந்த வேலையை செய்யணும், 3 மணி நேரத்தில் என்ன நடக்குதோ அந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த 3 மணி நேரத்துக்குள்ள ஒரு 300 உயிர்களுக்கான ஒரு உறுதிமொழி இல்லாட்டி வந்து அவங்கள மன தைரியப்படுத்துறதுல வந்து நஜீம் ஐயா வந்து அதில் வந்து நான் வந்து மருத்துவத்துறை போயிருக்கேன். இது போக இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடக்கும். அந்த முகாம் நடக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் போய் எல்லாரும் நான் எத்தனை கணினி இயக்குனர் வராங்க, எத்தனை வர்றாங்க, அவங்களே என்ன செய்வாங்க, அவங்களுடைய வேலை கம்ப்யூட்டர் வந்து வேலை செய்யல, சர்வர் ப்ராப்ளம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு சாக் போட்டு சொல்லுவாங்க. ஆனால் இந்த டைமுக்குள்ள இன்னதான் எத்தனை பேருக்கு நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன மாதிரி ஆளுகளை ஒவ்வொரு ஊர்லேயும் அவருக்கு ஆள் வச்சிருக்காரு. அவரை வந்து விரும்புகிற ஆளுகள் இருக்கு. அப்போ அவங்கள்ட்ட போய் சொல்லுவார், உங்கள் ஊரில் வந்து 4 அட்டை அந்த அட்டை வாங்கலை, மருத்துவ காப்பீடு அட்டை வாங்கலையா, அதுக்கு என்னென்ன வேணும், ஆதார் அட்டை வேணும், போட்டோ கொண்டு வா, இப்போயே உனக்கு போட்டு தந்துடலாம் அப்படி. அதாவது இவங்களுடைய வேலையெல்லாம் வந்து ஒன்று அவங்களா செய்கிறாங்களா, அவங்கள வந்து இல்லை அவங்களுடைய உள்ள இருக்கிற எது இயக்குதான்றதெல்லாம் எனக்கு தெரியலை. அந்த மாதிரி அவர் வேலை செய்வார். அவருடைய முயற்சியில் வந்து இப்போ வந்து கல்லூரியில் பணியாற்றி பேராசிரியர் இருந்து தம்பி சீதாராமன் அவர்கள் வந்து இதில் வந்து அவரை இணைச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து ஆசிரியராக பணி செய்கிற தம்பி ரவிக்குமாரும் வந்து இதில் வந்து தன்னை இணைச்சிருக்காரு. இது மாதிரி வந்து அந்த ரியாஸும் நஜீம் ஐயாவும் செய்கிற வேலைக்கு இவங்கெல்லாம் அர்ப்பணிச்சு இவங்கெல்லாம் வந்து தன்னை இணைச்சிருக்கும் போது நம்மளும் நம்ம இணைச்சு அவருக்கான வேலை செய்யும்போது இன்னைக்கு வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து இவருடைய பணி வந்து சிறந்து அதாவது தொடர்ந்து மக்களுக்கு பயன்படுற வகையில் இறைவன் வந்து மீண்டும் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தரணும்னு சொல்லி என் சார்பாக கேட்டு வாய்ப்புகள் தலைவருக்கு நன்றி. பயன் என்ன, எப்படி பயன்படுத்துகிறோம், இதில் என்னென்ன பயன் எல்லாமே வந்து டீட்டெயிலாக அவங்க சொல்லுவாங்க. எங்களுக்கு ஓரளவு தெரியும் இதோடைய பயன்பாடு எப்படி, எத்தனை நாள் யூஸ் பண்ணணும், இது மூலம் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும், முழுமையா எத்தனை மணிக்கு உங்க தோல் அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாருமே இந்த மாதிரி வந்துட்டு